ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் தான் எப்பயுமே வந்துட்டு ஒரு ப்ரைடுக்கு மெஹந்தி போட்டு வீடியோ எடுத்து அதை வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி என்னோடய கைக்கு யார் மெஹந்தி போட்டுட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான். லாஸ்ட் இதுக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் அரபிக் டிசைன்ஸ் தான் எப்பயுமே நான் போட்டிருப்பேன். ரைட் ஹேண்டில் நான் என்னால் போட முடியலன்னு சொல்லிவிட்டு நான் போடாமல் இருந்தேன். சரிவா நான் உனக்கு போட்டு விட்றேன்னு சொல்லிவிட்டு அவர் தான் போட்டு விட்டுட்டு இருந்தார். போதும் அரபிக் டிசைன்ஸே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் டிசைன்ஸ் எடுத்தேன். இல்லை எனக்கு கொஞ்சம் கிராண்டாகவே எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு செமி பிரைடெல்லாம் டிசைன்ஸ் பார்த்து அவங்க தான் சூஸ் பண்ணி இந்த டிசைன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காரு. மேரேஜ்க்கு முன்னாலேருந்தே அவங்களோட சிஸ்டர்ஸ்க்கெலாம் போட்டு அவங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் இருக்குது. அவங்க முன்னாடிலேருந்தே நல்லா ட்ரா பண்ணுவாங்க. அந்த ஒரு இதில் ஒரு ப்ராக்டிஸ்னால மெஹந்தியுமே ஒரு டிசைன்ஸ் பார்த்துட்டு இப்போ இந்த டிசைன்ஸுமே வந்துட்டு ஃபுல்லாகவே போடுறதுக்கு முன்னாடி ஜூம் பண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். நல்லாவே ரொம்ப நீட்டாகவே இன்ட்ரிகேட்டாக வந்திருக்கு. ஒவ்வொரு டிசைன்ஸுமே டீட்டெயில்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட்டுமே பார்த்துட்டு தான் அவங்க வந்துட்டு போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பார்ட்டில் அந்த வீனஸ் டிசைன்ஸ் வந்துட்டு முன்னாடியே என்கிட்ட போடும்போது டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன்ஸ் எனக்கு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி தெரியல, நீ சொல்லுன்னு சொல்லிட்டு நான் சொன்னோடனே அவங்க அதே மாதிரியாக வந்துட்டு அந்த டீட்டெயில் படியே அவங்க போட்டிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்துட்டு போட்டு முடிச்சோடனே கம்ப்ளீட்டாக வந்துட்டு கை பார்க்க க்யூட்டாக அழகாக இருந்துச்சு டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே. ஒரு ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்காமே இந்தளவுக்கு அவங்க நீட்டாக போடுறாங்க அப்படின்ட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருந்துச்சு. இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஷேடிங்லேருந்து எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரியே ப்ரொசீஜராக பண்ணணும்னு தெரியல. இருந்தாலுமே அதில் இருக்கிற டிசைன்ஸில் என்ன ரெப்ளிகேட் பண்ணணுமோ அதை அப்படியே பண்ணணுங்கிற ஒரு தாட்டில் வந்துட்டு டீட்டெயில்டாக அவங்க எல்லாமே அவ்வளோ பொறுமையாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கு நடுவில் வந்துட்டு நல்லா மெஹந்தி போட போட நல்லா ஜாலியாக ஃபன்னாகவும் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக நான் ஃபுல் பிக் ஆட் பண்ணுறேன், ஸ்டெயின் பிக்குமே ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டீட்டெயிலுமே ரொம்ப இன்ட்ரிகேட்டாக பார்த்துட்டு நல்லா ஜூம் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கே வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்குலாம் வேணாம், கொஞ்சம் சிம்பிளாக போட்டால் போதும் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் இருந்தாலுமே நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எதாக இருந்தாலுமே வந்துட்டு ஃபுல் அண்ட் நீட்டாக கம்ப்ளீட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. நீட்டாகவே வந்துருந்துச்சு. இதுதான் அவுட்கம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.